Daily Bible School. காலையும் மாலையும் அல்லேலூயா, நாவிடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நாவிடும் சுவாசமே அல்லேலூயா. நான் தோன்று போகும்போது என் கவனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் மாறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி. துதிகளுக்கு பாத்திரரே, உயர்த்தப்படத்தக்கவரே, கண்மலையான தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம் ராஜா. இயேசுவே, உங்களை புகழ்கிறோம். சபையாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடம்பலுக்கு ஜனங்களாம் நாமத்தில் ஆர்ப்பரிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலயின் விழுமிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலயின் விழுமிலும் அல்லேலூயா. நான் வேற போகும்போது என் வெற்றி கேதமாகும், நான் தாயாரிக்கும் போது என் தேற்று கேதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில உங்கள் பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுவா. உன் சுகம் சமாதானம் நிரம்பி வலிந்து கொள்ளத்தக்கதாய், அநேக கண்கள் இயக்கத்தக்கதாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன் இவர், இதில் பெருக செய்கிற தேவன். ஓ, உயர்த்துவோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் தந்து அளவும் பெருகும், நான் துணித்து பாடும்போது சிறு சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, வானத்தின் பூமி விளைவதாகிய
சிங்காசனத்தை வீட்டில் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 பலியிட என்னை மகிமைப்படுத்துகிறான் சொன்னீரானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈசாய் அடிவேரே, 10,000 பேர்களும் சிறந்தவரே, சாரோடி ரோஜாவே, பள்ளத்தாக்கு நீலே அப்பா ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ 10,000 பேர்களும் சிறந்தவரே, தாவீதின் குமாரனே, யூதா கோத்திர சிங்கமே, இருக்கிறவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, பாவத்தை ஜெயித்தவரே, சதா கால உயிரோடு இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். யோவான் 19 அதிகாரம் 1 அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். 2 போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி 3 யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். 4 பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். 5 இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். 6 பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். 7 யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். 8 பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து 9 மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. 10 அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். 11 இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். 12 அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். 13 பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபாத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். 14 அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். 15 அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். 16 அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். 17
அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். 18ஆம் வசனம், அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். 19ஆம் வசனம், பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. 20ஆம் வசனம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாயிருந்தபடினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. 21ஆம் வசனம், அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். 22ஆம் வசனம், பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். 23ஆம் வசனம், போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே துவங்கி முழுதும் நெய்யப்பட்டதா இருந்தது. 24ஆம் வசனம், அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். 25ஆம் வசனம், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோபா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். 26ஆம் வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றான். 27ஆம் வசனம், பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். 28ஆம் வசனம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 29ஆம் வசனம், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு புத்தாண்டில் மாட்டி அவர் வாயிடத்துக்கு நீட்டி கொடுத்தார்கள். 30ஆம் வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 31ஆம் வசனம், அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டு கொண்டார்கள். 32ஆம் வசனம், அந்தப்படி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். 33ஆம் வசனம், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. 34ஆம் வசனம், ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. 35ஆம் வசனம், அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். 6ஆம் வசனம், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. 37ஆம் வசனம், அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று
வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. 38ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். 39ஆம் வசனம், ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை புலமும் கரிய புலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். 40ஆம் வசனம், அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையில் சுற்றி கட்டினார்கள். 41ஆம் வசனம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. 42ஆம் வசனம், யூதருடைய ஆயத்த நாளான படியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். ஆமீன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், யோவான் 19ஆம் அதிகாரம் முழுவதும் படித்தது கேட்டீங்க இல்லையா? அதில் ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போகிற காட்சியையே அப்படியே யோவான் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதாவது பாருங்க, நம் ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தகப்பன். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் 7 வார்த்தைகளை பேசினார். இருந்தாலும் ஒரு வார்த்தை, 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே இருந்த போர் சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கசப்பான காடியை என்ன பண்ணுறாங்க, கடற்காளானில் தோய்த்து அவருடைய வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அது கசப்புன்னு ஏசப்பாக்கு தெரியும். இருந்தாலும் அதை அவர் என்ன பண்ணாராம், வாங்கினாராம். ஏன் தெரியுமா? அதை வாங்கினதற்கான அர்த்தம், நம்மளுடைய கசப்பான வாழ்க்கையை அவர் வாங்கி கொண்டு நம்மை அவர் மதுரமாக மாற்றிட்டாராம். ஹல்லேலூயா. இதை நம்ம விசுவாசிக்கணும், வாயில அறிக்கை பண்ணணும். ஏசப்பா, என்னுடைய கசப்பான எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சிலுவையில் ஜெயமாக்கிட்டீங்கப்பா. இனி எனக்கு கசப்பான வாழ்க்கை இல்லை, எனக்கு எல்லாமே மதுரம்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், வாயில் அறிக்கை பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய டேஷ் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆ வயிற்றில், ஆ இடிப்பில், ஈ விழாவில். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.